அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மனதிற்கு இனிய மீனம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் மால்மருகன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகாருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனதார நம்புங்க. பொதுவா நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு வேணா கொஞ்சம் கரடு முரடா தெரியலாம். ஆனா பழகி பார்த்தா தெரியும் எல்லார்கிட்டயும் எவ்வளவு இனிமையா பேசி பழகுவாங்கன்னு. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லதையே பேசுவாங்க, நல்லதையே செய்வாங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு தங்கமான குணங்களை கொண்டவங்களா நம்ம மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? இப்படி நான் கேட்ட உடனே, ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம கண்ணீர் சிந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா மீனம் ராசிக்காரர்களே, இனி கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே பனி போல கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது. முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா மாறப்போகுதுங்க. திருமணமாகாத இளைஞர்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த திருமணத் தடைகள் எல்லாம் நீங்கி, உங்களுக்கேற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுதுங்க. மழலைச் செல்வம் இல்லாம ஏங்குற தம்பதிகளுக்கு சீக்கிரமே புத்திரபாக்கியம் கிடைக்கப் போகுது. அப்புறம் இந்த சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து ரீதியா இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அத்தனை வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான ஒரு கௌரவமான வேலை அமையப் போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாவே நம்ம மீனம் ராசிக்காரர்களுக்கானது தாங்க. இந்த சனிப்பெயர்ச்சியால மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம், ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகப் போகுது. தயவு செஞ்சு எதற்கும் பயப்படாம உங்கள நீங்க முதல்ல நம்புங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் நடக்கப் போகுது. இதுவரைக்கும் உங்கள பயமுறுத்தி வந்தவங்கள நீங்க இனி நம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதுவரைக்கும் நீங்க சில தவறான கணக்குகளை போட்டு தேவையில்லாதவங்க கிட்ட அதிகமா பேசுனீங்க. சிலர அளவுக்கு அதிகமா உயர்த்தி பேசுனீங்க. ஆனா வர்ற மார்ச் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய அந்த உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரப்போகுது. சனி பகவான் தனது பார்வையை 3, 6 மற்றும் 9 ஆகிய இடங்கள்ல வைக்கப் போறாரு. இதன் மூலமா குரு பகவானின் அருளால உங்களுக்கு பல நன்மைகள் வரிசையா நடக்கப் போகுது. மீனம் ராசிக்காரங்க, இதுவரைக்கும் ஐயோ நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, அதனால தான் இப்படி கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா பாருங்க, கடவுள் உங்களை கைவிடல, உங்களை காப்பாத்திருக்காரு. பெரிய பெரிய ஆபத்துக்கள்ல இருந்தும் அசிங்கங்கள்ல இருந்தும் கடவுள் உங்களை அரண் போல காப்பாத்திருக்காரு. சட்ட ரீதியான விஷயங்கள்ல, கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட இப்போ நிறைவேறப் போகுது.
இது மீனம் ராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம்னே சொல்லலாங்க. இனி உங்க வாழ்க்கையில இருந்து கெட்டவங்க எல்லாம் விலகி போவாங்க. நல்லவங்க தேடி வந்து உங்க கூட சேரப் போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச காதல் கைகூடும். ரொம்ப நாளா தனிமையில வாடுறவங்களுக்கு அன்பு ஆதரவும் தரக்கூடிய ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், சண்டைகள் எல்லாம் தீரப்போகுது. முன்னாடி உங்கள மதிக்காம போனவங்க கூட இப்போ உங்கள தேடி வந்து உதவி கேட்டு நிப்பாங்க. இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி உங்க குடும்ப நிலைய நீங்க உயர்த்த முடியும். உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு கண்டிப்பா ஒரு நல்ல திட்டத்தை நீங்க இப்போ வகுப்பீங்க. உங்களுடைய பழைய திட்டங்கள் இப்போ வெற்றியை தரோ, நீங்க ஆரம்பிக்க போற புதிய திட்டங்களுக்கும் அமோக வெற்றி கிடைக்கும். மாந்த கதைகள் தான் அதிகம். ஆனா இனி அப்படி நடக்காது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்றவங்களுக்கு இது ஒரு யோகமான நேரமா இருக்குங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. உங்களுடைய திறமைக்கு ஏத்த மரியாதை இப்போ சமூகத்துல கிடைக்கும். மனக்குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். மீனம் ராசிக்கு இது பாவங்களெல்லாம் விலகி புண்ணியம் சேரக்கூடிய நேரங்க. தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வெற்றி பெறும். ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களை அரசாங்கத்தோட இணைந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. சனி பகவான் உங்களுக்குள்ள ஒரு சிறந்த ஆளுமை திறனை உண்டாக்குவார். வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவங்கள் வரிசையா நடக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். சத்தமே இல்லாம சைலண்டா உங்களுக்கு பணம் வந்து சேரும். சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் போல, ஒரு அதிசயம் போல நடக்கும் பாருங்க. வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் ஒவ்வொன்னா நிறைவேறும். அரசாங்க காரியங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா அமையும். மனை சம்பந்தமான பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உங்க வீடு ஒரு மங்களகரமான கோவிலா மாறப்போகுதுங்க. அந்த பரமேஸ்வரனை முழுமையா நம்புங்க. அடிக்கடி சிவாலய தரிசனம் செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு குருவை மனசுல நினைச்சு வழிபாடு செய்யுங்க. மகான்களுடைய தரிசனத்தால உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பாருங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. மகான்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. சனி பகவான் உங்களுடைய அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றப் போறாரு. இந்த நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். சனி பகவான் நம்ம மீனம் ராசியை உயர்த்த போறார். பதவி பலம், பணபலம் எல்லாம் தானா தேடி வரும். ஒரு நல்ல நண்பரால, ஒரு நல்ல குருவால உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால எதற்கும் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். காலம் இப்போ உங்களுக்கு சாதகமா கனிஞ்சு வந்திருக்கு. புதுசா ஒரு பிளான் போடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிளான ஆரம்பிங்க. விநாயகப் பெருமான மனதார வணங்குங்க. தோப்புக்கரணம் போட்டு வேண்டிக்கோங்க. நம்பிக்கைதாங்க வாழ்க்கை. நிச்சயமா என் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்க ஆழமா நம்புங்க. அப்போதான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை செய்யும். இதுவரைக்கும் உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. ஐயோ, என் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, அதுக்கு என் மேல கோவமோ என்னமோ அப்படின்னெல்லாம் நீங்க தப்பா நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில என் குலதெய்வம் இருக்கு அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, வீட்ல விளக்கேத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைச்சு கும்பிடுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கச் செய்யும். முதல்ல
குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம்தான் மத்த தெய்வங்கள் எல்லாம். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு மாற்றமும் இல்லையே, ஒரு ஏற்றமும் இல்லையே அப்படின்னு இனி நீங்க சொல்ல மாட்டீங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவான பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அவருடைய அனுக்கிரகம் இருந்தாலே போதுங்க. மத்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனுடைய ஒளி உங்க வாழ்க்கைய அப்படியே பிரகாசமா மாத்திரும். அந்த பேரொளி உங்கள வந்து சேரும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் சூரியனைக் கண்ட பனி போல கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க. மீனம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க தான் மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்ம மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசிகளா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம் மற்றும் மகரம். இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துப்போகக்கூடிய நட்பு ராசிகள். பொதுவாவே மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் ரொம்பவே அதிகமா இருக்கும். ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்தவங்க யாராலையும் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா பிளான் பண்ணி தன்னுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சு வெற்றி பெறக்கூடியவங்க தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல புடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, இல்ல புடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. எந்த ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறானோ அவன்தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர், கற்கள் ஆகியவற்றை பூக்களாலாவதோ மல்லிகை மாலைகளாலாவதோ அடக்கி வளர்க்கணும். இங்கள்ல கவலை, கண்ணீர், கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த பாரம், அந்த மனக்கவலைகளெல்லாம் இனி அப்படியே காணாம போக போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படியே நிலைச்சிருக்க போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு மனசுதான் அடிப்படை ரகசியம். இப்போ உங்களுக்குள்ள கொஞ்சம் மனக்குழப்பம், பயம், எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கலாம். தேவையற்ற பயம் மற்றும் குழப்பம் காரணமா சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் மூக்க நுழைக்காம அமைதியா உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. மீனம் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா அக்கறை காட்டணும். தினமும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்யறது ரொம்பவே அவசியம். இந்த நேரத்துல உங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கும். சரியான நேரத்துக்கு சத்தான உணவுகளை சாப்பிட்டு உங்க செரிமானத்தை மேம்படுத்துங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல, பிள்ளைகள் கிட்ட உங்க கோபத்தை காட்டாதீங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புதுசா யாரு கூடயாவது பழகும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர விசாரிச்சு பழகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா நிதானமா போங்க. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமைய கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. தந்தை வழி உறவுகளால
சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க. உங்க தந்தையுடைய உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கோங்க. அரசாங்க ரீதியான காரியங்கள் ஏதாவது செய்றீங்கன்னா, அது முடியறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால வீண் டென்ஷன் ஆகாம பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் பல நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பேனா, இல்ல ஒரு பென்சில், இல்ல ஒருவேளை உணவு, இப்படி ஏதோ ஒரு உதவிய அவங்களுக்கு செய்யுங்க. இந்த மாதிரியான அறச்செயல்களை செய்யறது மூலமா நீங்க இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நந்தவனமா, ஒரு சொர்க்கமா மாறப்போகுது. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.